நேத்து வந்த மாமியாருக்காக என்னைய அசிங்கப்படுத்துறியா? ப்ளீஸ்மா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அதான் ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சே. இதுக்கு மேல என்ன இருக்கு? வை போன. என்ன திவ்யா, என்ன பொண்ண நீ? அவங்க கூட போய் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? பின் என்ன நீ புரிஞ்சுக்காமலே பேசுறாங்க. அவங்க கரெக்டா தான் இருக்காங்க திவ்யா. நீயும் மாமியாரும் தான் லூஸ் மாதிரி இருக்கீங்க. பின்ன என்ன? எங்க அம்மா பண்ணதை எப்படி சரின்னு சொல்லுவ? இல்ல நீ, அவங்க இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே பண்ணாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. நம்ம பிரச்சனையும் தலைக்கு மேல இருக்கிறப்போ எதுக்கு வேண்டாத வேலையெல்லாம் பார்க்கணும்? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இதனாலதான் எனக்கும் அவங்களுக்கும் சண்டையே வருது. உங்க அம்மாவோட நீ சண்டை போடுறதை விட்டுட்டு முதல்ல இவங்களுக்கு புத்தி சொல்லு. ஹே, நீ யோசிக்கிறத பார்த்தா மாமியாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ போல இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு ஏன் கூட இருமா. மாமியாரை திட்டவான்னு கூப்பிடுற இவ்வளவு யோசிக்கிற? இந்த வீட்டுல எல்லாமே வித்தியாசமா தான் நடக்கும். வழக்கமா எல்லார் வீடு மாதிரியும் இருந்தா என்ன நடக்கும்? நீ எங்க அம்மாவை திட்டுவ, நான் உன் கூட சண்டை போடுவேன். அதெல்லாம் இல்லாம இங்க மாத்தி நடந்துட்டு இருக்கு. ஆனா சந்தோஷமா தான் இருக்கு. இந்த அம்மா மட்டும்தான் சொல் பேச்சு கேட்காம ஏதாவது கேனத்தனமா பண்ணும். அதையும் சரி பண்ணிட்டா போதும். சரி, நீ வா. ரொம்ப தான் கொனட்டுறாளுங்களே. உங்களை மாதிரி நாத்திமாருங்க இந்த ஊர்லயே இல்லையா? பாஞ்சாலி கண்ணு வச்சா சாமிக்கே திஷ்டி பிடிக்கும். இருங்கடி, இருக்கு உங்களுக்கு. அப்படி என்னதான் ஆச்சு பெரியமா? அதான் எனக்கும் புரியல வெற்றி. எப்படி இவ்வளவு திடீர்னு இப்படி மாற முடியுது? அப்படி என்ன உலகத்திலே இல்லாத அதிசயமான மாமியாரை கண்டுபிடிச்சிட்டா? ஓ, நம்ம திவ்யா தான் உங்ககிட்ட போன்ல பேசினாளா? பேசினாளா? எள்ளும் கொள்ளுமா வெடிக்கிறா. இப்ப அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை பெரியமா? அவங்கள விடு, இவல்ல தையா தக்கன்னு குதிக்கிறா. அவ மாமியார் என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நான் தாங்கிக்கணுமா? எப்படி இருக்கு கதை? என்ன பெரியமா நீங்க? திவ்யா மாமியார் கூட சண்டை போடாம ஒத்துமையா இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. நீங்க இதுக்கு அவ மாமியார் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னாலே எனக்கு பெருமையா இருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் மாமியார் மாமியார்னு பேசிட்டு இருக்கா. எரிச்சலா இருக்கு வெற்றி. எனக்கு என்னமோ இது பெருமையா தான் இருக்கு பெரியமா. மாமியார் வீட்டுல எப்படி நடந்துக்கிறா பாருன்னு நம்ம திவ்யாவை பத்தி எல்லாரும் பெருமையா தானே பேசுறாங்க. ஆமாப்பா, பெத்தவளை செருப்பால் அடிச்சுட்டு மாமியாருக்கு படையல் போடுறாளா? யாருக்கு வேணும் இந்த வெத்து பெருமை? விடுங்க பெரியமா. என்னதான் இருந்தாலும் திவ்யா நம்ம பொண்ணு இல்லைன்னு போயிடுமா? ஏன் போவாது? ஏற்கனவே ஒண்ணு அப்படிதானே இல்லாம போயிடுச்சு. ரெண்ட பெத்த ஒண்ணு இல்லாம போயிடுச்சு, இன்னொன்னு மாமியாருக்கு காவடி தூக்குது. பெரியமா, தயவு செஞ்சு திவ்யாவை நிம்மியோட கம்பேர் பண்ணாதீங்க. அதெல்லாம் நம்பி ஏமாந்துராதப்பா. பெரியவா அவ அப்பாவை கொன்னா, இவ என்ன கொல்லாம விட மாட்டா. என்ன பெரியமா நீங்க? அந்த அளவுக்கு மனசு நோக்கிற மாதிரி பேசுறாடா. என்ன பெரியமா சொல்றீங்க? நம்ம திவ்யாவா? இப்ப நம்ம திவ்யா இல்ல, சுந்தரியோட மருமக திவ்யா. என்னால நம்பவே முடியல பெரியமா. நான் என்ன பொய்யா சொல்றேன்? இவதான் இப்படின்னா மாமியார சொல்லவே தேவையில்லை. மூச்சு விட்டா கூட குடும்பத்தோட கோச்சுக்குதுங்க. என்ன பெரியமா பண்றது? பொண்ணை கொடுத்துட்டோம், நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல வெற்றி. அதையும் தாண்டி நான் விட்டு கொடுத்துதான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எப்படி பணிஞ்சு போறதுன்னு எனக்கும் தெரியல வெற்றி. பெரியமா, சாதாரணமாவே பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா விட்டு கொடுத்து தான் போகணும்னு வாங்க. அதுலயும் இவங்க இக்கட்டான நேரத்துல தான் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. இதையே இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சொல்லிட்டு இருப்பாங்க? மண்டபத்துல சாக கிடந்த என்ன காப்பாத்துனாங்க. எதுக்கு இப்படி தினமும் அணு என்ன சித்திரவதை பண்றதுக்கா? இதுக்கு பேசாம அன்னைக்கு என்ன சாக விட்டுருக்கலாம். ஐயோ பெரியமா, ஏன்பா பதற? அதை சீக்கிரமா உன் தங்கச்சி செஞ்சிருவா. சும்மா இருங்க பெரியமா. அதுக்கு நான் விட்டுருவேனா? பெரியப்பா விஷயத்துல நிம்மிக்கிட்ட ஏமாந்துட்டேன். இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டேன். எவ்வளவு காலத்துக்குப்பா என்ன பாதுகாப்ப? பெரியமா, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படுறீங்க. வெற்றியை நீங்க நம்புறீங்களா இல்லையா?
உன்னை மட்டும் தானப்பா இத்தனை நாளா நம்பிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன விடுங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம பிரஷர் ஏத்துக்கிறீங்க? தெரியுமா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கேப்பீங்களா? ஒன்னில பெரியமா, இப்பதானே புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதுவே நாம வீடு பார்த்து தரோம்னு சொன்னதுக்காக வீம்பு பண்ணாங்க. அவங்க கோவப்படுவாங்கன்றதுக்காக எப்படியோ தொலைட்டோன்னு விட்டுற முடியுமா? அங்க வாழ்றது நம்ம வீட்டு பொண்ணு பெரியமா. நம்ம கிட்ட மூஞ்ச காமிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல, அதே மாதிரி திவ்யா கிட்டே நடந்துக்கிட்டா பாவம், அவ சின்ன பொண்ணு இல்லையா? அப்படி ஒண்ணு நடந்தாதான் அவளுக்கு புத்தி வரும். விடு. இப்ப நீங்க கோவத்துல பேசுறீங்க, நாளைக்கே திவ்யா கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? போட்டிக்கு தான் அவங்க வீடு பார்த்து குடியேறினாங்க, ஆனா அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? நம்ம திவ்யாக்காக நம்ம அதை செய்வோம் பிரியுமா? கவிதா, டிவி, ஃப்ரிட்ஜ், கட்டில், மெத்தன்னு ஒரு குண்டூசி கூட விடாம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் லிஸ்ட் போடு. சரிங்க. பிரியுமா, நான் நம்ம VTV பிளாஸால சொல்லி எல்லா பொருளையும் திவ்யா வீட்டுக்கு அனுப்பிடுறேன். எதுக்கு வெற்றி இந்த தேவையில்லாத வேலை? இது நம்ம கடமை பிரியுமா. அது சரி, அந்த சுந்தரி வீட்ல ஏதாவது சொன்னா? அதெல்லாம் சும்மா, நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல வெற்றி, அது வந்து ப்ளீஸ் பெரியமா, இப்பதான் நான் சொல்றத கேப்பேன்னு சொன்னீங்கல்ல. வாங்கி கொடுக்கறத பத்தி ஒண்ணு இல்லப்பா. அத வேண்டான்னு சொல்லி ஒன்னு அவமானப்படுத்தினா அதை என்னால தாங்கிக்க முடியாது வெற்றி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வா கவிதா, போலாம். என்னங்க திடீர்னு தங்கச்சி பாசம் பொங்குது? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நடராஜ் வீட்டுல எல்லாருமே சும்மாவே பிரச்சனையை தேடி அலையறவங்க. அவங்க வீட்டுக்கு இந்த பொருளை அனுப்புனா நாங்க கேட்டோமா எங்களால வாங்க முடியாதான்னு பிரச்சனை ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா? வேணான்னு சொல்லிட்டா அது ஒரு நாள் பிரச்சனை, வாங்கிட்டாங்கன்னு வை, எப்ப வேணா நாமளே பிரச்சனையை ஆரம்பிக்கலாம். யாரு? தெரியலங்க. தெரிஞ்சவங்க தான், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏய், என்ன திடீர்னு நீ பாட்டு ஃபோன் பண்ணிட்ட? இந்நேரம் என் ஒய்ஃப் எடுத்து பேசியிருப்பா. எது? அதனால என்னவா? உன் புருஷனை பங்கு போட்டுக்க வந்தவ தான் பேசுறேன்னு நீ அவகிட்ட சொல்லிடுவ போல இருக்கு. ஓ, என் மேல உனக்கு அவ்வளோ பாசமா? சரி, அவ்வளோதானே. உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, எல்லாத்தையும் நான் செய்கிறேன். ம், அப்புறம் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் நானே உனக்கு கால் பண்ணுறேன். என்னடா இரு. ஐயோ ராஜா, இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. இப்ப சொல்லுடா, என்ன பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. ஏன்டா சொல்ல மாட்ட? வேலை கிடைச்சிருச்சு, பொண்டாட்டியோட சேர்ந்துட்ட, நீ பேசுவ. அத்தை, அத்தை, என்ன மேஜர் அம்மா வீட்ல இருந்து போன். ஹலோ ஐயா, சொல்லுங்கய்யா. அப்படிங்களா? சரிங்க, அம்மாவை பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன சத்த? மேஜர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா. என்ன பண்ண முடியும்? போய் பாத்துட்டு வாங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நீ மத்த எல்லாத்தையும் பாத்துக்கோ. சரிங்க. ஏண்டா, அது எப்பறம் உன் மாமியாருக்கு மட்டும் 24 மணி நேரம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கிடைச்சிருது? இப்ப பஞ்சாயத்து தான் எப்படி சொல்ற? டேய், நான்லாம் உன் மாமியார் நடக்கிற நடைய வச்சே கண்டுபிடிச்சிருவேன்டா. வா 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 பிந்து. எங்க ஆளைய காணோம்? அதான் இப்ப வந்துட்டேன்ல. சூர்யா எங்க? ரூம்ல தான் இருக்கா. சரி, நான் பாத்துட்டு வந்துடுறேன்க்கா. சூர்யா, பிந்து அக்கா, வாங்கக்கா. புது வீடு எப்படி இருக்கு சூர்யா? நல்லா இருக்கக்கா.
எங்க அம்மாக்கு பணம் அனுப்பிட்டேன் சூர்யா. நல்ல வேலை அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா, அம்மா எங்க? இங்கதான் எங்கேயோ இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்குதான் பால் காய்ச்சினீங்களா? அக்கா பணம் என்னாச்சு? பாத்தியா, அதுக்காக தான் வந்தேன். அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். சூர்யா, இன்னும் ஒரு 2 days மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? கண்டிப்பா 2 நாள்ல திருப்பி கொடுத்துருவேன். இங்க பாரு சூர்யா, உன்னை சிக்கல்ல மாட்டி விட்டுருவேன் மட்டும் நினைக்காத. மதியக்காவை தாண்டி உன் மேல நான் பாசம் வச்சிருக்கேன். ஏமாத்தணும்ன்ற நினைப்பு இருந்தா இப்ப நான் இங்க வந்திருப்பேனா? இல்லக்கா, நான் அப்படி சொல்லல. எனக்கு புரியுது சூர்யா, இது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. நாளைக்கு எனக்கு பணம் கிடைச்சிரும். இல்லனா கூட எப்படியாவது நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். என்ன சூர்யா, என் மேல உனக்கு கோவமா? இல்லக்கா, உங்ககிட்ட நான் எப்படி கோச்சிக்க முடியும்? ஆனா பயமா இருக்குக்கா. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. என்ன? வாயை திறந்து நல்லா பிரைட்டா சொல்லு. சொல்லு சூர்யா. சரி. வெரி குட். இப்பதான் நீ என் சூர்யா. வா போலாம். அக்கா, மதிக்கு தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்குக்கா. அதெல்லாம் உன்னால மேனேஜ் பண்ண முடியும், எனக்கு தெரியும். வா வா. அக்கா, அப்ப நான் கிளம்புறேன்க்கா. ஏய் இரு, நீ வந்திருக்கேன்னு திவ்யா கிட்ட சொன்ன. காஃபி போட்டுட்டு இருக்கா, சாப்பிட்டுட்டு போ. சரி. இந்தாங்க. இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம் திவ்யா, இப்பதான் நானும் ஷாமும் வெளியே சாப்பிட்டு வரோம். சாரி சாரி சாரி, தெரியாம. பரவாயில்ல, விடுங்க. முதல்ல பரவாயில்லன்னு தான் சொல்லுவீங்க, அப்புறம் என்னோட ஆட்டிடியூடே சரியில்லைன்னு சொல்வீங்க. நீங்க தான் உயிர் இல்லாத பொருளுக்கு ஏதாவது ஒண்ணுனா தாங்கிக்க மாட்டீங்களே. சாரிங்க, நீங்க ஏதோ பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்துருச்சு. வேணும்னே நீங்க ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் என்ன பண்ணிட முடியும்? இப்ப கூட இந்த காஃபியை கொட்டினதுக்கு நீங்க திட்டணும்னா என்ன திட்டிடுங்க. சாரிங்க. இல்லங்க, காஃபியை கொட்டினது நான் தானே, நான் தான் சாரி கேட்கணும். ஏய் பிந்து, உனக்கு என்ன பிரச்சனை? இல்லக்கா, அவங்க கோவப்படுவாங்களேன்னு தான். ஆமா, அவ கோவப்படுவாதா? அவதான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அவ பொருள் மேல அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. எனக்கும் சூர்யாக்கும் கூட இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்ல. நீ அவளை கிண்டல் பண்ற மாதிரி பேசுற. என்னக்கா நீங்களே இப்படி பேசுறீங்க? நீ பேசின விதம் தப்பு. சூர்யாவுக்கு ஃப்ரெண்டா இந்த வீட்டுக்கு வரேனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இந்த வீட்ல இருக்கிறவங்கள நீ ஹர்ட் பண்ற மாதிரி பேசினா அத சூர்யாக்காக சகிச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு கொடுக்கற மரியாதையை நீ தான் காப்பாத்திக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்காத. இல்லக்கா, அன்னைக்கு அவங்க வீட்ல. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம், அப்புறம் நான் வேற மாதிரி பேச வேண்டியிருக்கும். சாரிக்கா, எல்லாருக்கும் சாரி. என்ன மன்னிச்சிடுங்க. நான் வரேன் சூர்யா. ஏய், என்னாச்சு உனக்கு? திவ்யா யாரு? அவ இந்த வீட்டு பொண்ணு. அவளை யாரோ ஒருத்தி நக்கல் பண்ணிட்டு இருக்கா, நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க? உன்ன மாதிரி என்னையும் தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ண சொல்றியா? என்ன சூர்யா சொல்ற? அண்ணியே அமைதியா சாரி கேட்டு தானே நின்னுட்டு இருக்காங்க. நீ தான் தேவையில்லாம இதை பெருசா கிட்ட. ஒரஞ்சனா தெரியுமா? என்னாச்சு உனக்கு? இதுக்கு மேல என்ன ஆகணும்? அவங்க என் ஃப்ரெண்டுங்கிறதுனால கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டல்ல. ஏய் சூர்யா, இப்பெல்லாம் நீ வச்ச சட்டங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இல்ல சூர்யா, நீ ஏன் மதி அப்படி நினைக்கிற? மதி நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில பேசுறத நீ இப்படி அர்த்தம் பண்ணிக்க கூடாது. இங்க பாரு சூர்யா, வாழ்க்கையில நம்ம நல்ல குறிக்கோளோட இருக்கணும். நம்ம குடும்பத்தை மட்டுமே நினைச்சு பார்க்கணும். யாரும் மூணாவது மனுஷங்களுக்காக நம்ம ஏன் நமக்குள்ள சண்டை போட்டுக்கணும்? நான் உங்ககிட்ட எல்லாம் சண்டை போடல. இல்ல சூர்யா, நம்ம குடும்பம்னா நீ, நான், மதி எல்லாரும் தானே. இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நாம இத பேசலாமான்னு யோசிச்சுட்டு அப்புறமா பேசுங்க. நீங்க மதிய வச்சு குடும்பம் நடத்தின விஷயம் எங்க யாருக்குமே தெரியாதா?
சொன்னாலே எனக்கு புரியும். நீங்க எதுக்கு நடுவுல போந்து டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க நீங்க. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ சூர்யா. டேய் முதல்ல அவ சொல்றத நீ புரிஞ்சுக்கடா. ரோசம் மானம் வெக்கம் சூடு சொரண ஏதாவது இருந்துச்சுன்னா என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு நிக்கிறா. அதுக்கப்புறம் என்னடா அவகிட்ட போய் கெஞ்சிட்டு நிக்கிற? அம்மா தாயே, நான் மானம் கட்டவனதான் புள்ளையா பெத்து வச்சிருக்கேன். அவனுக்கு பொண்டாட்டிய வச்சு குடுத்தன பண்ண தெரியலதான். அவன் மனசு திருந்தி மனுஷனா மாறிட்டேன்னு சொன்னான். அதனால மருமக கூட சேர்த்து வச்சிடலான்னு நானும் ரோசம் கட்டு போய் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டேன். ஏண்டா உன்னையெல்லாம் யாரா திருந்து சொன்னது? யார் திருந்து சொன்னது? பழைய மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு திரிய வேண்டியதானே. பொண்டாட்டி இருக்கா புள்ள வர போகுதுன்னு நாடகம் மாதிரி வசனம் எல்லாம் பேசின. நீ எல்லாம் திருந்திட்டேன்னா யாரா நம்புவா? பாரு நண்டு நத்தையெல்லாம் என்னென்ன கேள்வி கேக்குதுன்னு. இங்க பாருமதி, ஏதோ இவனும் மாறிட்டான்னு தெரிஞ்சுதான் உன் கூட இவனை சேர்த்து வைக்கணும்னு நான் பாடுபட்டேன். அதுவே இப்ப தப்பா போயிடுச்சே. என் பையன் உத்தமன்னு நான் சொல்ல வரல. தப்பு பண்ணனா அதை உணர்ந்து திருந்திட்டான். நான் கேக்குறேன், இந்த உலகத்துல யாரும் தப்பு பண்ணல? ஏமதி, இதோ நிக்கிறாரே மாப்பிள, இவரு தப்பு பண்ணலையா? செயின் அறுத்தாருனாங்க, சீட்டு காசை களவாண்டாருனாங்க, பாண்டிச்சேரிக்கு போய் ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுனேன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்து டிவில எல்லாம் படம் வந்ததுன்னாங்க. இந்த மாதிரி 1 2 இல்ல 100 புகார் உன் தம்பி மேல சொன்னாங்க இல்லையா மதி? அவனை உங்க வீட்டு புள்ள இல்லன்னு ஒதுக்கி வச்சிட்டீங்களா? இல்லையே, ஏன்? இவரு திருந்துவாருன்னு நினைச்சீங்க. தோ அவரும் நல்லபடியா மாறி எவ்வளவு பெரிய வீட்டுல சம்பந்தம் பண்ணி எப்படி இருக்காரு. ஆனா என் மகன் மட்டும் எப்பவும் திருந்த கூடாது, திருந்தவே கூடாது. அப்படித்தானே? ஏமதி, சோமு மாறவே இல்லைன்னு உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. நல்லா யோசிச்சு பாரு. உங்க குடும்பம் வேணுங்கிறனால தானே இவ்வளவு நாள் உங்க பின்னாடி நாங்க வந்தோம். பணம் காசுக்கெல்லாம் நாங்க ஆசைப்படலையே. விருந்துக்கு வான்னு சொல்லி சோத்த போட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. எங்க தலையெழுத்து அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. நாங்க என்ன பண்றது? பொண்டாட்டி பொண்டாட்டி கடந்து உருகணும். சத்தியமா சொல்ற மாதிரி எனக்கே கூச்சமா இருந்துச்சு. இருந்தாலும் யோசிக்காம உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்ப கூட நீ இவனை கண்டுக்கல. சரி, இவன் பண்ண தப்ப இப்ப கூட உன்னால மறக்க முடியல போல இருக்கு. போக போக எல்லாம் சரியாயிரும் நினைச்சேன். இப்பதானே புரியுது. இனிமே எந்த காலத்திலயும் இவன் கூட சேரக்கூடாதுன்னு குடும்பத்தோட சேர்ந்துல முடிவெடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல இவன் செத்து கிடந்தா கூட நீங்களா திரும்பி பார்க்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. வேணாம் மதி, நாங்க போறோம். டேய், இன்னும் ஏன்டா நின்று இருக்க? போடா போ. ஐயோ அத்தை, கொஞ்சம் இருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எப்படி? இதுக்கு மேல என்ன நடக்கணும் சொல்லுங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டாலும் இந்த பாலா போன மனசு கேட்க மாட்டேங்குது. இனிமே எந்த காலத்துல திரும்பி வரவே கூடாது முடிவு எடுத்திருக்கேன். ஆனா என் பேர பிள்ளைய நினைச்சாதான் மதி, குழந்தை பிறந்தன்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புமா. அதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நாங்க வந்து பார்க்கும்போது குழந்தைய கண்ணில் மட்டும் காட்டுமா. இல்லைன்னா கூட ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு நாங்க போயிடுறோம். நாங்க வரோம். டேய் வாடா போலாம். வாயேண்டா, வாடா.
என்னம்மா என்னாச்சு? வேற என்ன, வீட்டு வேலை தான். என்ன உங்க மருமக பழி வாங்குறாங்களாம். அதான் வேண்டாத வேலை எல்லாம் கொடுத்து செய்ய சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்னம்மா பாட்டி. இது? இப்படி குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தா குடும்ப நிலைமை என்ன ஆகும்? அவங்க தான் பாட்டி அப்படி நினைக்கிறாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணட்டும். அவங்க வேலை சொல்லி டயர்ட் ஆவாங்களே தவிர நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். யாருன்னு பாரு. வாங்க உள்ள வாங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காருங்கம்மா. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. வசந்தாக்கா இல்லையா பாட்டி? உள்ள இருக்கா? வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கோம், அதான் அக்கா கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? அவ வெளியே எங்கே கிளம்பிட்டு இருக்கா. இந்தா, இவளும் இந்த வீட்டு மருமக தான். இவளை கூப்பிட்டாலே அவளை கூப்பிட்ட மாதிரி தான். குங்குமம் எடுத்துக்கோங்க. அத்தையை கூட்டிட்டு கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வரேன். பாட்டி நாங்க போயிட்டு வரோம் பாட்டி. சரிம்மா, மறக்காம வந்துருங்க. சரிங்க. வரோமா? போயிட்டு வா. வாங்க.